சிவன் குடுமி வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் சிவலிங்கம் குடுமி வச்சு பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். சிவலிங்கம் குடுமி வச்சுருக்கும். அதுதான் இந்த ஊரோட பேர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற குடுமியான்மலை. எல்லா கோயில் வாசல்லையும் சிற்பங்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் சிற்பங்கள் வைக்கிறதுக்காகவே கோயில் கட்டியிருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண வச்ச கோயில் தான் இந்த கோயில். ஏன்னா கோயில் வாசல்லேருந்து உள்ளே போகிற வரைக்கும் அவ்வளோ வித்தியாசமான நுணுக்கமான வேலைப்பாடுகளுடைய அவ்வளோ அழகான சிற்பங்கள் வழி ஃபுல்லாக இருந்துச்சு. வாசலில் இருக்கிற மண்டபத்தில் ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு புடைப்பு சிற்பங்கள், அதுவும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. இந்த கோயிலோட அழகையும் இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த ஊரை சுற்றி இருக்கிற 12 கிராமங்கள்லேருந்து டெய்லி 2 பேர் ரொட்டேஷன் பேசிஸில் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. இப்போ இந்த கோயில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கட்டுப்பாட்டில் இருந்தாலும் பரம்பரையாக கடைப்பிடிச்சிட்டு வர வழக்கத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க அந்த மக்கள் இன்னமும் செஞ்சுட்டு வராங்க. இந்த கோயில் சிற்பங்களுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, கல்வெட்டுகளுக்கும் தான் ஃபேமஸ். கோயில் ஃபுல்லாக எவ்வளோ சிற்பங்கள் இருக்கோ அவ்வளோ கல்வெட்டுகள். சுற்றி வர சுவர்லேருந்து கீழே பார்த்தா மேலே பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் கல்வெட்டுகளும் சிற்பங்களும் அப்படி குவிஞ்சு கிடக்கு. இந்த கோயிலோட முக்கியமான ஃபேமஸ் என்னன்னா இசை கல்வெட்டுகள்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட மூலவர் சிகாநாதீஸ்வரர் அல்லது சிகா கிரியாரீஸ்வரர்னு சொல்கிறாங்க. மூலவரோட தலையில தான் ஒரு குடுமி போல ஒரு அமைப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஊருக்கு குடுமியான் மலைன்னு பேர் வந்ததுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த கோயிலோட அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அம்மன். இந்த 2 கோயிலுக்கும் பின்னாடி சைடு தான் குடவரை கோயில் இருக்குது. ஒரு பெரிய மலையை குடைஞ்சி கோயில் கட்டியிருக்காங்க. அங்கே தான் இசைக்கல்வெட்டுகளும் இருக்குது. இந்த கோயில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழ அரசர்களும் விஜயநகர பேரரசுகளும் இந்த கோயிலை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் மூலவருக்குள்ளே போகிற சந்நிதி. சந்நிதிக்கு 2 பக்கமுமே துவாரபாலகர்களோட கல் சிற்பம் இருந்துச்சு. இதோ பாருங்கள், மேலே வந்து குடுமி போல் ஒரு அமைப்பு இருக்கா, அதுதான் நான் சொன்னது. இது வந்து அம்மன் சந்நிதி. அம்மன் சந்நிதி பிற்காலத்தில் தான் கட்டியிருக்கிறாங்கன்னாலும் அங்கேயும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. உங்கள் ஊர் பக்கத்துலேயும் இந்த மாதிரி நிறைய சிற்ப வேலைப்பாடுகளோட ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த கோயிலோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும்